ஸ்டார் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போது செம்ம இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுச்சு. யாரெல்லாம் படம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ, இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக படத்தை போய் பார்க்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி உங்களுக்கு இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. நான் ட்ரெய்லரை பார்த்த உடனே என்னடா இந்த மாதிரி இருக்குது ட்ரெய்லரு, படம் எப்படி தான் இருக்க போகுதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ளே இருந்துச்சு. படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா இந்த ரிவ்யூ நான் கொடுக்குறேன். எப்படி இருக்குன்றத நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ரிவ்யூன்னு வந்தால் பாசிட்டிவ் வேணால் நெகட்டிவ் வேணால் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து கரெக்டான இடத்துல கரெக்டான ஆளுங்களை வச்சு கரெக்டான இடத்துல கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு ஒரு ஆக்செப்ட் பண்ணணும், டைரக்டருக்கு ஒரு ஆக்செப்ட். அதுக்கப்புறம் ஆக்டிங் வைஸ் வந்தால் நம்ம கவின் வந்து மிரட்டி இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவங்க சப்போர்ட்டிங் ரோல் எல்லாமே கரெக்டான இடத்துல கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் வந்து இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் எனக்கு சத்தியமாகவே பிடிக்கல. ஆனால் பிஜிஎம்ஸ் எல்லாம் மிரட்டிட்டார். லவ் டுடேக்கு அப்புறமா இந்த படத்தில் வந்து நான் பிஜிஎம்ஸை என்ஜாய் பண்ணி பார்த்தேன்னே சொல்லலாம். அது ஒரு டாப் நாச்சாக இருந்துச்சு. ஒரு ரெட்ரோ சாங் ஒன்று வரும், இது எனக்கு இது உனக்கு அப்படின்ற ஒரு சாங் ஒன்று வரும். அதெல்லாம் செம்ம சாங். அதெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் வந்தாவே எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. ட்ரெய்லரில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவின்னு சொல்லலாம். 2024 ஒரு நல்ல படம் தமிழ் சினிமாவுக்கு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல படம் தான். 2024 இஸ் த பெஸ்ட் ஃபிலிம்னு நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ்லாம் நான் சொல்ல விரும்பலைங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சுன்றது இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. இந்த படத்தில் காமெடின்னு வந்தால் ஃபஸ்ட் ஹாஃபில் எவ்வளோ காமெடி இருக்கோ செகண்ட் ஹாஃபில் காமெடியே இருக்காது. ரொம்பவே கம்மி பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் கேரக்டர் வைஸ் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. சில கேரக்டர்ஸ் எல்லாம் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியாது. எதுக்காக வச்சிங்க அந்த கேரக்டர், இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கலாமாடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தாட் வரும். ஃபைனல் போர்ஷன்லாம் இருக்கும், கிளைமேக்ஸ்லலாம் சீன் ஒன்று வரும். டீட்டெயிலே இல்லாமல் கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. அது என்னன்னு ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு இந்த கிளைமேக்ஸை முடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் 2 ஹீரோயின் இருப்பாங்க. அந்த 2 ஹீரோயினும் எதுக்கு வந்தாங்க எதுக்கு போனாங்கன்னு கொஞ்சம் எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு ஹீரோயினும் எதுக்கு வந்தாங்க எதுக்கு போனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் செகண்ட் ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஸ்கோப் இருந்துச்சு, அவங்க இருந்தாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் வந்து டீட்டெயிலோடு முடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் படம் பார்த்து ஒரு திருப்தி இருந்திருக்கும் எனக்கு. அதை முடிக்காமல் விட்டதால் எனக்கு அதை மண்டையிலே ஓடிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த படம் பார்த்ததுக்கப்புறன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் கார்த்திக்.